அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா ஆதம்ஸுக்கு வந்தம்மா. எல்லோரும் மெலமன் செட்டாக வச்சுருந்தா அதை வாங்காதீங்க, இதை வாங்க. இது அழகாகிது. நல்லா கீழே ஒரு தட்டு வச்சு எங்கிட்ட இது மாதிரி இருக்குது. அது வேறு டிசைன். ஒரு எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக எடுத்திங்களா 4950 ரூபாயா. ரொம்ப அழகாக்கிது. பிடிச்சா வாங்குங்க. இதில் பேக்கில் என்ன விலை? 240. கல்யாண கிஃப்ட்டே கொடுக்கலாம். ஏன்னா கல்யாண கிஃப்ட்டோடு கொடுக்கலாம். இது என்ன காக்கா? 590. அந்த பாக்ஸ் அழகாக்கிது. இதுவும் கொடுக்கலாம். கிஃப்ட்டுக்கு ஏதாவது கொடுக்கண்டு ஆசைப்பட்டா. இதில் எவ்வளோ? 5 பேக்கா? சரி வாங்குவோம்ல. இதை கேட்டுக்கிட்டேன். இது ரைஸ் குக்கரு பெரிய சைஸ் என்ன விலை? 11,200. 7 கிலோ ஆக்குறதா? 5 கிலோ ஆக்குறது. சின்னதெல்லாம் நிறைய வச்சுக்கிறோம். பார்த்து வாங்குங்க. எல்லாத்துக்கும் விலை சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் நிறைய வெளியே இறங்காத ஆட்கள் இப்போல அந்த ஆட்கள் இப்போ மேலே ஹாட் பாக்ஸ் தானே? சின்ன ஹாட் பாக்ஸு, பெரிய ஹாட் பாக்ஸ். ஏன்னா நான் ஹாட் அண்ட் கூல் சூப்பராக இருக்குது. பாருங்கள். நானே பேங்காக்காரவும் இங்கே வந்து 2 மெலமன் செட்டு வாங்கினேன். அவன் வந்து வாங்கினேன். அன்றைக்கு 2 செட்டு வாங்கினேனுங்க. அது இப்போ வரும் தானே. நல்ல தாரண்ட. ஆமாம் வேங்க. இல்லை அழகான சாமான். இந்த கிளிப்பை காக்க ஒரு விலை சொல்லுங்க கடைசியாக. இந்த கிளிப்பே இல்லை லேட்டாக இல்லை கடைசியாக மொத்தமாக எடுக்கிறவளுக்கு எவ்வளோ கொடுப்பியா? இல்லை எடுத்து போட்டு எனக்கு இல்லையே. நீங்கள் 150 ரூபா போட்டிக்கிறியா? கவலைப்பட மாட்டேன். நீங்கள் சொன்னால் அதை பார்த்துட்டு ஓடி வருவாளு. நான் எல்லாம் கலந்துருக்கேன். எல்லாத்துலேயும் 100 இருந்தால் 80 போடுவேன், 100 இருந்தால் 90 போடுவேன், 150 இருந்தால் 120 போடுவேன். சரி சரி அப்படி செய்வேன் நான். அது சொல்லு. அது சொல்லு. ஏன்னா ஓனர் சவுண்டு அங்கே விளங்கணும். நீங்கள் தானே ஓனரு. உங்கள் சவுண்டு அங்கே விளங்கணும். அந்த இப்போ கேட்குறவளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஓனர் படைச்சேன். அது தெரியும். அது சொல்லுவோம். இப்போ கடைக்கு ஓனர் நீங்கள் சவுதியில் முதலாளின்னு கூட்டுறக்கூடாது. அப்படியா? ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம ஆட்களுக்கு சொல்லணுமா இருக்கிற. அதனால நானும் ஒரு நாளும் தன்னாலாம் தப்புறமையெல்லாம் பேச மாட்டேன். எனக்கு பிடிக்காது. சரி நல்ல இதெல்லாம் பிடிக்கும். என்ன பாருங்கள் ஸ்ப்ரே ஐட்டங்கள். எல்லோரும் கல்யாணக்காரவளாக இருந்தால் தூக்குனாப்புல இங்கேயே வாங்கிடுங்க. ட்ரே எல்லாம் வைக்கிறதுங்க. பர்ஃப்யூம். ஆமாம் நல்ல மேலே அடிக்கிறது. ஆமாம் மேலே அடிக்கிறதான். நான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே எல்லாமே இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்க. சூப்பி வச்சுக்க. சூப்பி என்ன சூப்பி மட்டும் வச்சுக்கிறியா? பிள்ளைகளுக்கு என்ன கத்தியா? எவ்வளோ கத்தி? 75 ரூபா. எங்கள் முகத்தை பார்த்தாக்களுக்கு நாங்கள் இதான் வாங்கி வெட்டுவோம். ஆமாம் இந்த கத்தி தான். சரி சரி பாருங்க. பெட்டி கிட்டி கூட எல்லாம் வச்சுக்கிறேன். எங்கள் சொந்தக்கார கடை தான். பாருங்கள் தேவைப்பட்டால் வாங்குங்க. நீங்கள் பார்க்காத வீட்டில் எத்தனை பேர் இருப்பேலே ஆகிதான் மெயினாக. நானும் யூடியூப் எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேங்க கடையை சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற சின்ன ஹாட் பாக்ஸு, பெரிய ஹாட் பாக்ஸு, ரைஸ் குக்கரு, பிங்கா செட்டு, கோப்பை. நான் இப்போ யூடியூபர் ஆகிக்கிறதுனால பூந்து ஒன்று ஒன்றா எடுக்கிற ஒரு கடையை விடுறது இல்லை. முக்கியமான கடையெல்லாம் எடுத்துக்கிறேன். அது விருப்பப்படுற ஆட்கள்கிட்ட எடுப்பேன். எல்லாத்துட்டையும் எடுக்க மாட்டேன். ஆமாம் நம்ம சொந்த கடை. ஆமாம் அதனால் வந்து கேட்குறேன். தாராளமாக எடுக்குங்கிறது. என்ன யார் கேட்டானா இந்த கடை வச்சுக்க எனக்கு போட்டிக்கு நான் எடுக்கிறேக்கு ஏன்னா இதை கொண்டு எனக்கு இருந்தால் போதும். சரி ஸ்ப்ரேலாம் ரொம்ப அழகாக்கிது. ஒரு இடம் தட்டடை தேவையில்லை. குறைச்சி தருவோம். உங்கள் ஒரு அப்பாவி போல் ஒரு மனுஷன் தான் வைக்கிறோம். கேட்டால் குறைச்சி தருவோம். கேட்டு வாங்குங்க. காக்கா நீங்கள் என்ன பொல்லாத மனுஷன் வந்து முறுக்குவோம். அப்படி என்ன எடுக்க வந்துக்கிறேன். நீங்கள் என்ன நல்ல சிறையான மனுஷன். நீங்கள் ஓனர்ன்னு சொல்லவே விருப்பப்பட மாட்டேங்க. அல்லாதான் பெரிய ஓனருங்கிறீங்க. அது ஒன்றும் போதும். அந்த ஒரு வார்த்தை பிடிக்காதுன்னு நான் பிடிக்காது. நான் சும்மா கடைக்காரர் ஓனர்ல வேலைக்காரர்னு யாருன்னு நினச்சிக்கிறவாளே அவசரத்துக்கு சொல்ல முடியாத முடிவு. அந்த நோக்கத்தில் தான் உங்களை ஓனருன்ற விளங்குற. இப்போ நீங்கள் கேட்பியோ. இப்போ வேலை பார்க்குற பிள்ளையா இருந்தால் ஓனர்கிட்ட கேட்கணுமா? நீங்கள் என்ன ஒரு முடிவு வச்சு கொடுத்துருவியோ. அதுக்காக வேண்டி சொல்கிறேன். சரி தானே? இல்லை யாரும் கேட்டுக்கிட்டே போட வார்த்தையை டைரெக்டாக விட்ட பேசுகிறது கைக்கிருப்பாம. அது இதே மெடிக்கல் சம்மந்தப்பட்ட சாமானும் வச்சுக்கிறேன். பாருங்கள் தைலங்கள். ஆமாம் ஃபாரின் தைலம் இல்லை. ஒரு ஃபாரின் தைலமும். ஆமாம் இல்லை இது விக்ஸு. ஆமாம் இது ரொம்ப நம்ம ஆட்கள் ரொம்ப விரும்பி கேட்போம். ஆமாம் அதெல்லாம் பாருங்கள். நான் என்ன உதவ உடையக்காரன் தான் சொல்கிறோம். சரி அல்ஹம்துலில்லாஹ். காக்கா எடுத்துட்டேன்னா ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கு உங்கள்கிட்ட எடுத்திருந்தேனே நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தாலும் இந்த கிளிப்பை எடுத்திருந்தேன். அதனால் நம்ம இப்படி ஃபுல்லாக கட்டினாங்கன்னு கொஞ்சம் இது பவுடர். இது வேகூருக்கு போடுற பவுடர். இந்த சாமான்லாம் வைக்கிறது இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஆமாம்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து.